இன்னைக்கு திரு விஜயோட பேச்சுல ஒரு முதிர்ச்சி. தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலும் தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டத்துல பார்க்கும்போது கொஞ்சம் முதிர்ச்சி இருந்தது. ஆனாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுகவை ஒரு தரமட்டமாக்குற லெவலுக்கு அவர் பேசியிருக்காரு. அது என்ன எதனுடைய வெளிப்பாடுன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு, அவங்க இப்பதான் ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 6 மாச காலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலைவரோட மகன் இவங்க பதவி ஏற்று ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளர அவர் தாக்க ஆரம்பிக்கிறார். அந்த முதல் நாள் தாக்குன பிறகு அன்னைக்கு நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா திமுகவோட சோசியல் மீடியால எங்க தளபதி, எங்க தலைவர், எங்கள் செங்கல் தலைவர் அவர் கேள்வி கேட்டாரு, முதலமைச்சருக்கு பதிலே சொல்ல முடியல அப்படின்லாம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. இதுல திமுக காரங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயம் அவங்க கேட்கும் பொழுதோ பேசும் பொழுதோ ஒரு தலைவர் ஒரு தக்க பதில் கொடுத்தா அது அடி. ஆனா பதிலே சொன்னாம அப்படியே ஒரு புன்முறுவலோட உட்கார்ந்து இருந்தாருன்னா அது மரண அடி. அவங்க பேசுனதுக்கே அர்த்தம் இல்லாம போற ஒரு விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயம் அவங்க பார்த்துக்கணும். அவர் தரப்புல ஒரு முக்கியமான தவறு என்னன்னா விஷயம், ஊர் முழுக்க தமிழ்நாடு முழுக்க நீங்க போதை கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, அந்த தவறை எடுத்து என் மேல போட பாக்குறீங்க குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாரு. அது தவறு. இந்த இந்த இதுக்கு எப்படி சட்ட ஒழுங்குக்கு எப்படி நான் போலீஸ்காரர்களை நியமித்து நான் சட்ட ஒழுங்கை கொண்டு வருவேன்னு சொல்றேனோ, அதே மாதிரி இந்த போதை புழக்கத்தையும் நான் அடியோடு. ஆனா போதைப் பொருள தமிழ்நாடு பூரா பெருகி இருக்குங்கிறது ஒரு வாரத்திலே 10 நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதாவது உடனடியா சரி சார் நான் உடனடியா எடுக்க முடியும் நான் சொல்லல. சட்ட ஒழுங்கு மட்டும் என்ன எடுத்துட முடியுமா? இவங்க ஆட்சி எடுத்து ஒரு 2 வாரம் கூட ஆகல, அட்லீஸ்ட் 6-7 கொலை நடந்திருக்குது. அதனால அதெல்லாம் ஓவர் நைட் மாத்த முடியாது. மாத்தணும்னு நான் சொல்லல. பட் அதற்கு பொறுப்பேற்கணும். கடந்த ஆட்சியில பண்ணிட்டாங்க, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்க மாட்டேன்ற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க சரியில்லைன்னு தானே ஐயா உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அதனால நீங்க தான் பொறுப்பெடுத்து நாங்க அதை வேரோட களைஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு பொறுப்பான விஷயத்த அவங்க சொல்லணும். பட்